இந்த உலகம் கண்ட மிகப்பெரிய சுதந்திர போராளிகளில் ஒருவர் நெல்சன் மண்டேலா. தோல்வியே ஏற்றுக்கொள்ளாமல் அநீதிக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் போராடிய மனிதர். அபார்தைட் என்ற கொடூர இனப்பிரிவினை சட்டத்தை வீழ்த்திய வரலாற்று நாயகன் இவர். அபார்தைட் என்பது தோல் நிறத்தின் அடிப்படையில் மனிதர்களை பிரித்து சட்டப்பூர்வமாக ஒடுக்கிய அமைப்பு. கருப்பின மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட காலம் அது. இந்த அநீதியை எதிர்த்து நெல்சன் மண்டேலா தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். 1918ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த மண்டேலா ஒரு வழக்கறிஞராக உருவெடுத்தார். சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவரை போராட்டப் பாதைக்கு இட்டுச் சென்றது. அநீதியை எதிர்த்ததற்காக அவர் 27 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அந்தச் சிறைச் சுவர்கள் கூட அவரின் மன உறுதியை உடைக்க முடியவில்லை. வெறுப்பை விட பொறுமையையும் பழிவாங்கலை விட மன்னிப்பையும் அவர் கற்றார். உலகம் முழுவதும் நெல்சன மண்டேலாவை விடுதலை செய் என்ற குரல் எழுந்தது. 1990ஆம் ஆண்டு 27 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் விடுதலை பெற்றார். அந்த நாள் உலக வரலாற்றில் மறக்க முடியாத நாள். 1994ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக நெல்சன் மண்டேலா பதவி ஏற்றார். அதிகாரம் பழிவாங்க அல்ல, ஒற்றுமைக்காக என்பதை அவர் உலகிற்கு காட்டினார். மண்டேலா உலகிற்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய பாடம், மன்னிப்பு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். இனம், மதம், நாடு எதுவாக இருந்தாலும் மனிதம் ஒன்றே. கல்விதான் உலகை மாற்றும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று நெல்சன் மண்டேலா சொன்னார். அவர் இன்று இல்லை, ஆனால் அவர்